சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாகிவிட்டது மெட்ரோ ரயில். அத்தகைய சிறப்பை பெற்ற மெட்ரோ ரயிலின் சேவை தொடங்கி இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது. சென்னையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கப்பட்டது. சென்ற ஆண்டு இதே நாளில் முதற்கட்டமாக ஆலந்தூர் கோயம்பேடு வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 பயணிகள் வரை இந்த மெட்ரோ ரயிலில் தற்போது பயணிக்கின்றனர். மெட்ரோ ட்ரெயின் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெயினா ஆஃபீஸ் போறவங்களுக்கு டைமுக்கு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. மற்றபடி நாங்கள் பஸ்ல போறது அப்படின்னா கூட நாங்கள் ஒரு டைம் கால்குலேட் பண்ண முடியாது. இந்த டைமுக்கு நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு இது எங்களால் முடியாது. பட் மெட்ரோனா எங்களால் 9 மணிக்கு ரீச் ஆகணுமா, கரெக்டாக 20 மினிட்ஸ் பிஃபோர் கிளம்புனா போதும், கரெக்டாக ரீச் ஆகிடலாம். அந்த ஒரு இது இருக்கு. மெட்ரோ ரயில் நிலையங்களில் குடிநீர் வசதி, ஏடிஎம், உணவகம் என பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ரயிலில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாக பயணிகள் கூறுகின்றனர். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் நல்லா சேஃப்டியா தான் இருக்கு. இந்த செக்யூரிட்டிஸ்லாம் நல்லா இருக்காங்க. சிசிடிவிலாம் அங்கங்க இருக்கு. பிளஸ் இங்க வாட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. சின்னமலை விமான நிலையம் ஆலந்தூர் பரங்கிமலை இடையேயான வழித்தட பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. இந்த வழித்தடங்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பும் கூடுதல் சேவையும் தான் தங்களது இலக்கு என்று மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை மக்களிடம் வரவேற்பை பெற்றிருந்தாலும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளிலும் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ரகுவரன்.